अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व अला आलिहि व सहाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इस्तग़फ़िरू रब्बकुम इन्नहु कान गफ़्फ़ारा व युरसिलिस समा अलैकुम मिदरारा व यumdidukum bi amwalin wa banin। व क़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम अव्वलुहु रहमा व औसतुहु मग़फ़िरा व आख़िरुहु इत्क़ुम मिनन्नार। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் இருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை 9 நோன்புகளை கடந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானை 3 பங்காக வைக்கிற பொழுது அதில் ஒரு பங்கை கடந்து இன்னும் 2 பங்கை கடக்க இருக்கிறோம். நாம் இந்த 9 நாளில் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. அதுபோல தவறுகளை எல்லாம் மன்னிப்பானாக. இனிமேல் இருக்கிற இந்த நோன்பையும் இதர நன்மையான காரியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குறையின்றி முழுமையாக செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஏனென்று சொன்னால், ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம், நசீபு மிக முக்கியம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய காதுகளிலே பாங்கொலிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பல்வேறு பள்ளிகளில் நமது மஹல்லாவை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 பள்ளியுடைய பாங்குகள் காதிலே விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தொழுக வருகிறார்களா? வரலை. அப்போ அவர்களுக்கு அந்த நசீபை கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இந்த நசீபை பெறுவது என்பதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை அடைகிற பாக்கியத்தை தான் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அந்த நசீபை தான் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானை பற்றி ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருந்தாலும் இதை 3 பங்காக பிரிப்பார்கள். ஒன்று ரஹ்மத்து, முதல் 10, 2வது மகுஃபிரத், மன்னிப்பு, 3வது நரக விடுதலை என்று சொல்லுவார். இது ஏன் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான்? இது ஒரு கடமை. அல்லாஹ் இதை சொல்லுகிற பொழுது குத்திப என்று சொல்லுவான். உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. அதில் எந்த ஒரு தாட்சணியும் கிடையாது. கடமை ஆக்கிறேன் என்று கூட அந்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லல. கடமை ஆக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் கூட நமக்கு அதை இலகுவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா முதல்ல அவனுடைய ரஹ்மத்தை பொழிய செய்கிறான். அதற்கு பிறகு அவனுடைய மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். அதற்கு பிறகு நாம் பாவிகளாக இருந்தால், நரகத்துக்கு போறவங்களா இருந்தால் நரகத்தில் விடுதலையை தருகிறான்.
இந்த மன்னிப்புடைய இரண்டாவது பத்தில் தான் இப்போது நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இப்ப நான் ஓதிய ஆயத்துல அல்லாஹ் சொல்லும், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களுடைய கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் 24 மணி நேரமும் பாவம் செய்கிறோம், 24 நேரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சூழ்நிலை. ஆனால் நாம் செய்கிற அந்த பாவத்தை பற்றி நமக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு சில பேர் பாவத்தை பாவம் என்று தெரிந்தே செய்கிறோம், பல பேர்கள் இது பாவம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக எப்படி செய்தாலும் பாவம் பாவம் தான், அதற்கு மன்னிப்பு என்பது இருக்கிறது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகா சொல்லுகிறது. இந்த பாவத்திலே இருக்க வேண்டுமா? இல்லை, உனக்கென்று ஒரு விமோச்சனம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. ஆகவே நீ மன்னிப்பை கேட்டு அந்த விடுதலையை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை தருகிறான். அன்பானவர்களே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் அராஃப் என்று சொல்லுவாங்க. இந்த சூறால ஓதி முடிச்சாச்சு. அதுக்கு என்ன அப்படின்னா, மதில் என்று அர்த்தம். மதில் மேல் பூனை என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி. அதாவது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நீதவாளனாக இருக்கிறான். அவன் நன்மைக்கு யார் 100க்கு 100 நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும், யார் 100க்கு 100 தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். காபிர்களுக்கு நிரந்தர நரகம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாளை மறுமையில நிரந்தரமான நரகம், காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்ற குர்ஆன் நமக்கு அழகா சொல்லுகிறது. நான் சொல்வது முஸ்லிம்கள். முஸ்லிம்கள்ல நன்மை செய்தவர்களும் உண்டு, தவறு செய்தவர்களும் உண்டு. அதை நன்மை செய்தவர்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். தீமை செய்தவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். மூணாவது ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஆராப் வாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா பாதி நன்மை செஞ்சிருப்பாங்க, பாதி தீமை செஞ்சிருப்பாங்க. 50-50. அப்ப என்ன செய்ய முடியும்? நரகத்துக்கு அனுப்ப முடியாது, சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்வானா, ரெண்டுக்கு இடையில ஒரு சுவர் மாதிரி இருக்குமா, அதுல எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. மதில் மேல போனவங்களை இங்கிட்டு குதிக்கிறது அங்கிட்டு குதிக்கிறான்னு பார்க்கும் போது நரகத்துல குதிக்க முடியாது, சொர்க்கத்துல வேண்டாம் குதிக்கலாம். அப்ப சொர்க்கவாதிகளை பார்த்து அந்த ஆராபாசிகள் சலாம் சொல்லுவாங்களாம், சலாமுன் அலைக்கு திபுத்தோம். நரகவாசிகள் பார்த்து வேதனை போடுவாங்க, ஆக நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியலையே. இங்கதான் நல்லா சிந்திக்கணுங்க. அல்லாஹ் நீதவாளன். ஏன் இவர்களுக்கு சொர்க்கமும் இறைவனால் கொடுக்க முடியும், நரகமும் கொடுக்க முடியும். இருந்தாலும் இவருடைய நன்மையும் தீமையும் சரி சமமாக இருக்கிறது, 50-50 இருக்கிறது. உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, குறிப்பிட்ட நாள் அவர்கள் வைத்திருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நரகத்துடைய ஜுவாலி அவர்கள் மீது பட்டுக்கிட்டே இருக்கும். நரகத்துடைய நெருப்புன்னு அந்த சாதாரண நெருப்பா? ஒரு பக்கம் பார்த்தா கூலிங்கு, சொர்க்கத்துடைய கூலிங்கு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். இப்படியா அவர்கள் பல நாட்கள், பல வருடங்கள், எத்தனைன்னு சொல்ல முடியாது, பல வருடங்கள் தான் வருது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்கள் மீது கிருபை செய்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதை நமக்கு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நன்மை இருந்து விட்டால் கூட அவர்கள் சொர்க்கம் சென்று விடலாம். 51 இருந்துட்டா கூட போயிடலாம். அந்த ஒரு நன்மையுடைய வேலை விஷயம் நமக்கு தெரியல. அதே போல அவர்கள் ஒரு தீமை அவர்கள் செய்தது காரணமாக இன்றைக்கு அவங்க நரகத்துக்கு ஒருவருக்கும் தகுதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த பாவத்துடைய வேல் விஷயம் நமக்கு தெரியாம இருந்தது. என்ன பாவம் தானே பார்த்துக்கலாம், விபச்சாரம் தானே பண்ணிக்கிறலாம், குடிதானே குடிச்சுக்கிறலாம், திருடுதானே திருடிக்கிறலாம், தொழுகை தானே பார்த்துக்கிறலாம், நோன்பு தானே பார்த்துக்கலாம். இப்படியே நம்ம பாவத்தை சேர்த்து கொண்டு போகின்றோம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு மோசத்தை, ஒரு கஷ்டத்தை நாளை மறுமையிலே விளைவிக்கும். அன்பானவர்களே, நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 51 வாங்கலைன்னா நீங்க சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் மன்னிப்பான், அது வேறு விஷயம். அது வரைக்கும் அங்க இருக்கணுமா இல்லையா?
வெண்ணில அல்ல வச்சிருப்பான். யாரை நரகத்துக்கு போக சொல்லுவான், யாரை சொர்க்கத்துக்கு போக சொல்லலான்னு தெரியாது. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? பாவமே இல்லை. நான் என்னங்க பாவம் செஞ்சுட்டேன்? நான் யாரையும் ஏமாத்தலையே. ஆனால் தொழுக மாட்டார், புறம் பேசுவார், பொய் சொல்லுவார். எது ஒரு பாவம் தான். இது பாவமா நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் பேசலைன்னா ஒரு மனிதனா? 4 பேர் உட்கார்ந்தாலே ஒரு ஆளை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்ப இது ஒரு பாவம் என்பதை நாம் மறந்து விடுகிறோமா, அல்லது சைத்தான் மறக்கடித்து விடுகிறானா என்பது நமக்கே தெரியாமல் பாவ சுமைகளை அதிகமாகிக் கொண்டே செல்கிறேன். எனவே தான் நல்லா ஒரு வாய்ப்பை கொடுத்து, நீ பாவத்தை மன்னிப்புகள், நான் மன்னிக்கிறேன்டா. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? மன்னிப்பு கேட்காதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. கேட்டுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் திரும்ப அவர்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடி விட்டால் அது மன்னித்து விடுவான். பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் அதுக்கு உடனே விடுதலையும் அல்லாஹ் தந்து விடுகிறான் என்பதை குர்ஆன் நெடுக்க அல்லாஹ் பல ஆயத்திலே கஃபூரு ரஹீம், கஃபூரு ரஹீம் என்று பல இடத்திலே சொல்லி காட்டுவான். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய ஒரு மகான், ஒரு மாமேதை. அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுவார், என் விவசாயத்துக்காண்டி நீங்க துவா செய்யுங்க என்பதாக சொல்வார். அப்ப சொன்னாங்க, நீ இஸ்திக்ஃபார் செய்ப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா செய், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளு அப்படின்பா. இன்னொரு மனிதர் வந்து சொல்லுவார், மழையே இல்லாம ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு, அதுக்காண்டி துவா செய்யுங்க, நீ இஸ்திக்ஃபார் செய்ப்பா அப்படின்பா. இன்னொரு மனிதர் வந்து சொல்லுவார், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, துவா செய்யுங்க, நீ இஸ்திக்ஃபார் செய்ய. இன்னொருத்தர் பொம்பளை பிள்ளை, இஸ்திக்ஃபார் செய்ய. இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலை சொல்லுவார்கள் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு சீடர் கேட்கிறார் இமாம் அவர்களை, அவங்க 4 பேர் 4 கேள்வியை சொல்லிக்கிறாங்க, நீ எல்லாத்துக்கும் ஒரே பதில சொல்றீங்கள? நீங்க டாக்டர்கிட்ட போனீங்க வைங்களேன், இருமலா இருக்கு, சளியா இருக்கு, ஜுரமா இருக்கு, தலைவலி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான். நம்ம சொல்லுவோம், சார் ஒரே தலைவலியா இருக்கு, இருமலை, ஒரே தும்மலா இருக்கு, சளி ஊத்திக்கிட்டே இருக்கு, அப்படியான்ட்டு அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். இந்த மாத்திரை 2 வேளைக்கு போடுங்க, 3 வேளைக்கு போடுங்க. அதுல எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, அதை போட்டாலும் எல்லாமே அரெஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம தலைவலிக்கு தனி மாத்திரை, ஜுரத்துக்கு தனி மாத்திரை, சளிக்கு தனி மாத்திரை தேவையில்லை. ஒரே மாத்திரையில அத்தனை நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அதில் இருப்பதன் மூலமாக டாக்டர் அவர்கள் தலையை ஆட்டினாலும் மருந்தை சரியாக எழுதி நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மாத்திரை போட்டால் எல்லாம் சரியாயிடுற மாதிரி அல்லாஹ் சொல்றான். இஸ்திக்ஃபார் நீ செஞ்சியன்னா குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்படியான மழையை நாங்கள் இறக்குவோம். ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுமா? ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது மழை இறங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீ பொருளாதாரத்தை முன்னேற வேண்டுமா, நீ இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே. உனக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய். பொம்பளை பிள்ளை வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய். விவசாயம் செழிக்க வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய். இந்த இஸ்திக்ஃபார் மூலமாக பாவத்தை மாத்திரம் இறைவன் மன்னிக்காமல் நாம் கேட்கிற பொருளாதாரத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் மழையை பொழிய செய்கிறான்னு சொன்னால், இந்த இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு எவ்வளவு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 700 முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன பாவம் இருந்துச்சு? நபிட்ட பாவமே கிடையாது. பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நாம் மன்னிப்பே கேட்கறது இல்லை. 5 வேளைக்கு ஒரு 100 500 செய்யறோமாண்டா கூட கிடையாது. போகும்போது வரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலே போதுங்க. இல்லை மனதார நமக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் தெரியல, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, இனிமேல் செய்யாம என்னை ஆக்கிரு அப்படின்னு நீ சொல்லக்கூடிய மக்கள் மிக குறைவாக ஆகிவிட்டோம். பள்ளியிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கேட்போம், வெளியே போன உடனே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அப்ப இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அந்த 2வது பத்திலே ஸ்பெஷலாக நமக்காக ஒதுக்கி இருக்கிறான். எனவே இந்த 10 நாம் கழிவதற்கு முன்னாலேயே நாம் பாவத்தை அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு நாம் அழுது சலித்து மண்டாடி இறைவனிடத்திலே, யா அல்லாஹ் இனிமேல் என்னை செய்ய வைதாமல் இந்த பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், இனிமேல் நீ நல்லவனாக வாழவை என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, 4 விஷயத்தை நீங்கள் ரமலானிலே கடைபிடிக்க வேண்டும்னு சொன்னாங்க. 1 இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. 2வதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். 3வதாக சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். 4வதாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருவன், வேற கடவுளே கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திரு தூதராக இறுதி தூதராக இருக்கிறார் என்பதை சொல்லுவதுதான் கலிமா. இது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை அன்பானவர்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இது வார்த்தை மாத்திரமல்ல, இதுதான் வாழ்க்கை. இந்த கலிமாவுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இதனுடைய அடித்தளம் பூமியில இருக்கிறது, ஒரு மரத்தை போல விரிந்து வானம் வரை இதனுடைய கலிமாவுடைய அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவார். எனவே எவ்வளவு முடியுமோ லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த கலிமாவுடைய விஷயம் நமக்கு தெரியவில்லை, மதிப்பு நமக்கு புரியல. ஆனால் இந்த கலிமாவுடைய மதிப்பை சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். இந்த கலிமாவுடைய அந்தஸ்து அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த கலிமாவுடைய உறுதிப்பாடு அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. இதே கலிமாவைத்தானே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த கலிமா தான் அவர்களை அப்படியே மாற்றியது. மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவர்களுக்கு கூட, மிகப்பெரிய இஸ்லாத்துடைய வம்பர்களாக இருந்தவர்களுக்கு கூட அந்த கலிமா அப்படியே அவர்களை மாற்றி சாதுவாக மாற்றியது இந்த கலிமா தான். அந்த கலிமாவை பற்றி ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லாதனால ஏதோ கலிமா மசாலா சொல்லி கொடுக்கும், அவ்வளவு கலிமா தையீபு, 2ஆம் கலிமா ஷஹாதத், இப்படியே ஓடுகிறது. இந்த கலிமாவுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இது சாதாரண வார்த்தை அல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை மாத்திரமல்ல, நம்முடைய இறுதி மூச்சு அடங்குகின்ற பொழுது இந்த கலிமா தான் இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நம்முடைய சக்கராத்துடைய நேரத்திலே வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் இருக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு தான் நம்முடைய உயிர் பிரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கலிமாவை சொல்லிக் கொண்டே இருப்போம். அதுதான் இறுதி நேரத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா அவுலியாமார்களும், எல்லா நபிமார்களும், எல்லா இறை நேசர்களும் கவலைப்பட்டார்கள், இறுதி நேரம் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்க வேண்டும், கலிமாவோடு முடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான் அன்பானவர்களே. எனவே நாமும் நம்முடைய துஆக்களிலே அல்லாஹ்விடத்திலே நோன்பு திறக்கின்ற பொழுது தஹஜ்ஜுத் நேரத்திலே நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னை மௌத்தாகின்ற பொழுது கலிமாவோடு மௌத்தாக்கிறேன் அல்லாஹ். அது ரொம்ப முக்கியம் அன்பானது. ரொம்ப பேர் கேட்கறதே கிடையாது. வீடு வேணும், வாசம் வேணும், காடு வேணும், தோட்டம் வேணும், துறவு வேணும், இப்படி எல்லாத்தையும் கேட்கிறோம். இறுதி நேரத்தை பற்றி கேட்கிறோமா என்று சொன்னால் இல்லை. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறுதி நேரம் மிக முக்கியம். அந்த நேரத்தை பற்றி நீங்கள் இறைவனிடத்திலே காத்தம் என்று சொல்லுவாங்க. இறுதி நேரம் நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே கேளுங்க என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்துல கூட ரசூலுல்லாஹ் என்னங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, கிருபை செய்யுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன மன்னிப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்புல இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த இறுதி நேரத்துல, சக்கராத்து நேரத்துல அவர்கள் பயந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். இந்த சக்கராத்து வேதனை அவர்களை வாட்டியது, வதைத்தது.
சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதனுடைய சக்கராத்து வேதனை மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆனா எனக்கு அப்படி இல்லை, 2 மனிதனுடைய வேதனை கொடுக்கப்படுது. அல்லாஹ் அக்பர். ஒரு சக்கராத்தை நம்மளால தாங்க முடியாதுன்னா 2 சக்கராத்தை ரசூல்லா தாங்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சகிப்புத்தன்மை ரசூல்லாவுக்கு இருந்தது உம்மத்தின் மீது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் சக்கராத்து நிலைமை இருக்கிறது அன்பானவர்களே, மிக மோசமானது. அதை நாம் எதிர்கொள்ள போகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஹவ்வின் அலைனா சக்கராத்தின் மௌத் யா அல்லாஹ், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் எங்களுக்கு லேசாக்கி கொடு. சக்கராத்து இல்லாம யாருக்கும் இருக்காது, இருக்கத்தான் செய்யும். ஒருத்தருக்கு 100%, ஒருத்தருக்கு 70%, ஒருத்தருக்கு 50, 20, இப்படி அவங்களுடைய அமலை பொறுத்து இறைவனுடைய கிருபையை பொறுத்து இருக்கலாம். ஆனால் வேதனை இல்லாத எந்த மனிதன் எனவே தான் கேட்கணும், எல்லாம் லேசாக்கி கொடு. செலவுகளை பார்க்குறோம், 1 வருஷம் பெட்டில் கிடக்குறாங்க, இழுத்துக்கிட்டே கிடக்கு. 1 மாதம் கிடக்கிறார்கள், 15 நாள் கிடக்கிறார்கள், 1 வருடம் கிடக்கிறார்கள், 5 வருடம் கிடக்கிறார்கள். உயிர் போகவும் இல்லை, வரவும் இல்லை. இதுவும் ஒரு சக்கராத்து தான். உடனே படுக்கிறாங்க, போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல மௌத்து. எனவே அன்பானவர்களே, அந்த நேரம் எப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது சொல்லுவார்கள், நல்ல மனிதனுடைய சக்கராத், அந்த மனிதனுடைய உயிர் எப்படி வாங்கப்படும் என்று சொன்னால், குழைத்த மாவில ஒரு முடி இருந்தால் அந்த முடி அப்படியே உருகினால் அந்த முடிக்கும் வலிக்காது, மாவுக்கும் வலிக்காது. அப்படியே லேசா மலைக்கு வந்து உயிர் எடுத்துட்டு போயிடுவாங்க. உயிருங்கிறது பார்க்க முடியாது, தலையில இருக்கா, ஹார்ட்ல இருக்கா, கையில இருக்கா. மின் அம்ரி ரப்பி ரசூல்லா சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, உயிர் எங்க இருக்கிறது? நீ டாக்டரோடு கேளுங்க, இதயத்துல ஓடி இருக்கு அது வேற, ஆனா உயிர் எந்த இடத்துல இருக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். கையெடுத்தா கூட உயிர் போயிடும், ஹார்ட் எடுத்தா கூட உயிர் போயிடும், தலையெடுத்தா கூட உயிர் போயிடும். ஆக உயிர் இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று எந்த மருத்துவராலும் சொல்ல முடியாது, இறைவன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவேதான் பெருமானார் சொன்னாங்க, நல்ல உயிர் அந்த சக்கராத்து நேரத்தில் எப்படி வாங்கப்படும் என்று சொன்னால், குழைத்த மாவில ஒரு முடியை உருவது போல மலக்குள் மௌத் அந்த உயிரை வாங்கி சென்று விடுவார். அதே போல அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். கெட்டவருடைய மரணம், சக்கராத்து வேதனை அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு முள்ளு செடியில ஒரு சேலையை ஒரு துண்டைய போட்டு அதை எடுத்தா எப்படி வரும்? நல்லா வருமா? பிஞ்சுக்கிட்டு வரும். இங்கிட்டு ஒன்று இழுக்கும், அங்கிட்டு ஒன்று இழுக்கும், இங்கிட்டு கொஞ்சம் பாதி பிஞ்சிடும். அது எப்படி இருக்கும்? அது செடினால வலிக்காது, ஆனால் அது உயிரை இழுக்கும் போது அப்படி வலி இருக்கும். அல்லாஹ் அக்பர், யார் இடத்திலும் சொல்ல முடியாது. அந்த வேதனை மிக கடுமையான வேதனை. அல்லாஹ் அந்த கடுமையான வேதனை நம்மளை காப்பாற்றி நல்லவருடைய உயிரை அல்லாஹ் எப்படி வாங்கினான், இது போல அல்லாஹ் நம்ம அனைவருடைய உயிரை அல்லாஹ் வாங்குவானாக. அது மோசமான ஒரு நேரம், கஷ்டமான நேரம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் காப்பாற்றுவானாங்க. எனவேதான் பெருமானார் சொன்னாங்க, அதிகமாக கலிமாவை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையுடைய இறுதி மிக அழகாக இருக்கும், உங்க வாழ்க்கையும் மிக அழகாக இருக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கலிமாவை சொன்னதுக்குத்தானே அந்த காபிர்கள் சுடு மணலிலே போட்டு புரட்டி எடுத்தார்கள். பிலாலே, நீ கலிமாவை விட்டுவிடு, உனக்கு என்ன வேணும்? அடிமை விட்டு நாங்கள் விடுதலை செய்து விட்டுவிடு. அபூஜஹல் அடிப்பான், உத்துபா அடிப்பான், ஷைபா அடிப்பான். அவருடைய கைகள் வேண்டுமானால் கடித்து விட்டது, வலித்து விட்டது, ஓய்ந்து விட்டது. ஆனால் அவருடைய வார்த்தை ஓயவில்லை. அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் என்று பிலால் அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட உடம்பெல்லாம் கீறலாக, காயங்களாக அந்த மணலிலே காயத்தோடு படுக்க வைக்கிற பொழுது எப்படி எரிச்சல் இருக்கும். அல்லாஹ், சின்ன ஒரு கீறல் வந்துட்டாலே நம்மளால தாங்க முடியும். அடிப்பதோடு மட்டும் கிடையாது, புழுவாக துடிப்பார்கள். கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் களிமா சொல்ல வைப்பான். அதெல்லாம் அப்படியே சொல்லுவேன், நீ என்ன செய்தாலும் செஞ்சுக்க, நான் களிமா சொல்லுவேன். அப்பதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை நீங்க விலைக்கு வாங்கி உரிமையேற்றுங்கன்னு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி அவர் சாதாரண ஒரு மனிதராக, அடிமையாக இருந்த அவர்கள் அன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டு அந்த கலிமாவுடைய பரக்கத், அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து வாழ்ந்து சொல்லக்கூடிய பெரிய வாக்கியத்தை பெற்றார். மக்காவிலும் சரி, மதீனாவிலும் சரி,
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இல்லாமல் அங்க மதீனாவே கிடையாது என்ற அளவிற்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்தான். காரணம், அசைக்க முடியாத அந்த களிமா அவரிடத்துல இருந்ததுதான் இன்றைக்கு காரணம். மக்கா வெற்றி கொள்ளப்படுதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பாகை அணிந்து கொண்டு மக்காவுக்குள்ளே செல்லுகிறார்கள். அமைதியோடு செல்லுவார்கள். காபிர்கள் எல்லாம் தெரிந்து ஓடுகிறார்கள். வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சாவியை வாங்க விடுவாங்க. உஸ்மான் மதூன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியத்துல போய் சாவி வாங்கிட்டு வாங்க. அவர் நினைப்பார் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த மக்கத்து காப்பீடு என்னன்னா, காப்பீரா இருந்தாலும் நல்ல பல பண்புகள் இருந்தது. தண்ணீர் புகட்டக்கூடிய பண்பு, வரக்கூடிய ஆட்சிகளுக்கு சம்சம் தண்ணி கொடுப்பாங்க. காபத்துல்லாவை சுத்தம் செய்வார்கள். அந்த சாவி ஒரு குடும்பத்துல இருந்தது பல ஆண்டுகளாக. அதை பெருமானார் வாங்கிட்டு வர சொன்ன உடனே அவர் பயந்துட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் வாங்கி அதை திறந்து பிலால்கிட்ட முதல்ல சொன்னாங்க, பிலால் நீ வாங்க சொல்லு. எல்லா சஹாபாக்கள் நிக்கிறாங்க, அபூபக்கர், உஸ்மான், உமர் எல்லோரும் நிக்கிறாங்க. நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்குமாண்டு இல்ல, அடிமையாக இருந்து கலிமாவே சொல்லி தன்னுடைய உடலையும் உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த பிலால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து என்று சொன்னால் அது கலிமா கொடுத்த அந்தஸ்து தான், மதிப்பு தான் அன்பானவர்களே. ஆனா அந்த கலிமா இன்னைக்கு நம்மள்ட்ட எங்க இருக்கு? கலிமாவும் இல்லை, கலிமாவுடைய வாழ்க்கையும் இல்லை, வார்த்தையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. கொஞ்சம் எண்ணி பார்க்கணுங்க. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏன் நம்மால் சொல்ல முடியல? எப்போ நேரம் கிடைக்கிறதோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடையில் இருக்கும்போது சொல்லலாம், வண்டியில் போகும்போது சொல்லலாம், படுக்கும் போது சொல்லலாம், எந்திரிக்கும் போது சொல்லலாம், நடந்து போகும்போது சொல்லலாம், இங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம் 5 நிமிஷம் ஆகும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே போங்க. எவ்வளோ பெரிய நன்மை! இதுதான் நாளைக்கு நம்மளை காப்பாற்றமே தவிர பணமோ காசோ பட்டமோ பதவியோ அந்தஸ்தோ எதுவுமே நம்மை காப்பாற்றாது. நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும், சக்கராத்து வேதிலிருந்து காப்பாற்றும், சொர்க்கம் செல்வதற்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் பாடவர்கள். எனவே அந்த கலிமாவை சஹாபாக்கள் ஆரம்பத்திலே சொல்லி மிகப்பெரிய துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹுடைய வரலாறு நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் பெண்மணி கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருடைய மர்மஸ்தானத்திலே அம்பை எய்து கொலை செய்தார்கள் அந்த காபிர்கள். இன்னொரு சஹாபியை 2 குதிரையில 2 காலையும் கட்டிவிட்டார்கள், 2 திசையில 2 குதிரையை ஓட்டி விட்டார்கள். அவருடைய உடல் அப்படியே சின்ன பின்னம் ஆக்கப்பட்டு பாதியாக கிழிக்கப்பட்டார். எதுக்குங்க? இந்த கலிமாக்காக. அல்லாஹ் அக்பர். அவர்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறான். கலிமாவை எத்தனை முறை சொன்ன ஒரு நாளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முறை அல்ல, தடவை அல்ல, எண்ணிக்கை அல்ல. நாம் எழுந்திருக்கின்ற பொழுதும், உட்கார்ந்து இருக்கின்ற பொழுதும், படுத்திருக்கின்ற பொழுதும் அதிகமாக நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியது இந்த கலிமாவும் இஸ்திக்பாராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு விமோச்சனம், நமக்கு உறுதி அளிக்கிறது, சொர்க்கத்துக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, சக்கராத்தை லேசாக்கிறது. எல்லாவற்றுக்கும் இந்த 2 மிக முக்கியமான காரணம் என்பதை மறந்துவிடாது. மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான் வந்துவிட்டால் நீ அதிகமாக அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேளுங்க. சொர்க்கங்கிறது சாதாரண விஷயமா? அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற வேண்டும். மாலா ஐனுன் ராத்து, எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, சிந்தனையில கூட உங்களுக்கு இப்படி இருக்கும்னு வந்துடாத, அப்படிப்பட்ட ஒரு எல்லா சுகபோகங்களும் நிறைந்த இடம்தான் சொர்க்கமாக இருக்கிறது. சொர்க்கத்துல என்ன வேணும் அல்லாஹ் தருகிறான். மதுபானம் இங்கு தடை, அங்கு மதுபானத்தை நீங்கள் அருந்தலாம். ஹூரின்கள் பெண்கள், அழகான பெண்கள். எந்த அளவுன்னு சொன்னா அவருடைய அந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். எச்சிலை விழுங்கினால் கூட அப்படியே தெரியுமா. இப்ப எவ்வளவு அழகுன்னு பாருங்க. இங்க ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு ஆண்டு பாக்குறோம், அங்க அந்த அழகுலயே நம்ம மயங்க மாட்டோம். அவ்வளவு அழகான பெண்களை எல்லாம் நமக்காக தர இருக்கிறார். அதான் ஊழியர் பெண்கள். திராட்சை வேணுமா, மாம்பழம் வேணுமா, மாதுளை வேணுமா, என்ன பழம் எல்லாம் இங்க கிடைக்கிறதுல வீணா பழம். அங்க உள்ள பழங்கள் ஒவ்வொன்றும் ருசி மிக்கதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, முத்தஷாபிகா அப்படின்னு சொன்னா ஒரே பழம் தான், ஒரே ஆப்பிள் தான். ஒரு முறை கடிக்கின்ற பொழுது ஆப்பிளுடைய டேஸ்டை தரும், இன்னொன்றை 1 தடவை கடிக்கும் போது அது மாதுளம்பழமாக மாறிவிடும்.
அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்தகீன் அலைஹா, அல்லாஹ் சொல்லுவான் வாக்கியா சூறால, அப்படியே சாய்ந்து கொண்டு இருப்பாங்க. மெத்தையில் அப்படியே சாஞ்சி இருப்பான். வேலை செய்யறதுக்கு ஆளுக்க கிண்ணத்திலே கொண்டு வந்து தருவாங்க. பல ஜூஸுகள், பாத்ரூம் வராது, வேர்வை மட்டும்தான் வரும். அதுவும் அது கஸ்தூரி மனமாக அது மாறிவிடும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த அடியார்களுக்காக வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது நீங்கள் என்ன கேளுங்கள்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கம் என்று சொல்லுவார். அல்லாஹ் தஆலா படித்தரமாக, அந்தஸ்தாக, கேட்டகரியாக, வகுப்பாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை கேளுங்க. அதே போல நோன்பாளிகள் அல்லாஹ் தஆலா ரையான்னு சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அதில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும், வேற யாரும் உள்ள நாட்டளவு. எனவே அன்பானவர்களே, நமக்காக வேண்டிய அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அள்ளி தர்றாங்க. மன்னிப்பை தருகிறான், கிருபை தருகிறான், நரக விடுதலையை தருகிறான், சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹ் அக்பர். அவனுக்காக நாம் என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், அல்லாஹ் எனக்காக என்ன பண்ண? என் நண்பன் ஃப்ரெண்டு பாரு, அவன் பெரிய பணக்காரன் ஆக்கிறான், கார் வச்சுக்கிறான், பங்களா வச்சுக்கிறான், நான் ஓட்ட விட்டான ஒன்று உட்கார்ந்து இருக்கிறேன். இப்படித்தான் நாம் அல்லாஹ்வை சந்திக்கிறோமே தவிர, எனக்கு அல்லாஹ் இன்றைக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, சதக்கா செய்யக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கொடுக்கலையே என்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாறணும். அப்பொழுதுதான் இறைவனுடைய அந்தஸ்து, இறைவனுடைய அருள் கொடை நமக்கு மேலும் மேலும் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லித்தரார். எனவே அன்பானவர்கள், இந்த புனிதமான ரமலான் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த 2வது பத்தை வீணடித்து விடாமல், இந்த பாவம் மன்னிப்பதோடு திரும்ப இந்த பாவத்தை செய்யாமல், அந்த பாவத்தை விட்டொழிந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய கிருபையை பெற்றவர்களாக, சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அதற்குத்தான் இந்த ரமலான் நம்மிடத்திலே உருவாக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மீது ஒரு அன்பின் காரணமாக, கிருபையின் காரணமாக. எனவே அதை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். குறிப்பாக சஹருடைய நேரம், நோன்பு திறக்கின்ற நேரம், இது ரொம்ப முக்கியமான நேரம். இது எத்தனை டாலர்கள் கொடுத்தாலும் நிகராகாத ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் வீணான பேச்சுகளை விட்டுவிட்டு, வீணான செயல்களை விட்டுவிட்டு, செல்லை பார்ப்பதை விட்டுவிட்டு, அல்லாஹ்விடத்திலே அஞ்சியவர்களாக, கெஞ்சியவர்களாக, மண்டாடியவர்களாக பாவ மன்னிப்பையும் துஆவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவையும் அதிகமாக சொல்லி, அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான ரமலானிலே என்ன சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் முழுமையாக அடைந்து, எந்த மன்னிப்பை எல்லாம் அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கிறானோ அந்த மன்னிப்பை எல்லாம் பெற்று, கிருபையெல்லாம் பெற்று, நரக விடுதலை எல்லாம் நாம் அடைந்து சொர்க்கவாதிகளாக சந்தோஷமாக நாம் அனைவர்களும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.